அஸ்ட்ரோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் கோவிந்தராஜ். இன்றைய விடியல் வெற்றியின் விடியலாக அமையட்டும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும். தினசரி நட்சத்திர பலன் பாகம் 7. இன்று இயங்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்குது. அப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, வாழைப்பழம், பொரி, களி, கூழ், இது உணவுப் பொருள்கள். மலர்கள் எடுத்துட்டா வில்வப்பூ. மிருகம் விலங்கில் எடுத்துட்டோம்னா ஆண் நாய். மரம் செங்கருங்காலி மரம். செங்கருங்காலி மரம் சிவபெருமான். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 27ஆம் நாள் 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று இயங்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். பொருள் பாத்தீங்கன்னா வாழைப்பழம், பொரி, களி, கூழ். மலர் வில்வப்பூ. விலங்கில் எடுத்துட்டீங்கன்னா ஆண் நாய். மரம் செங்கருங்காலி மரம். அதிதேவதை சிவபெருமான். அப்ப இன்று இயங்கக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, அதாவது இயங்கக்கூடிய நட்சத்திரங்கள், இயக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள், இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், மகம், சித்திரை, சுவாதி, அனுஷம், மூலம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. மறுபடியும் ஒரு முறை சொல்றேன். அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், மகம், சித்திரை, சுவாதி, அனுஷம், மூலம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அப்ப இந்த நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு இயங்கக்கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திரத்துடைய உணவுகளை பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டு அன்றைய நாளை துவங்குனீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. அன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். ஒரு முக்கியமான நபரை பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்தோட உணவை நீங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலைகளை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா இந்த நட்சத்திர தாராபலன் ரீதியாக இது நட்சத்திர ஜோதிடம் அப்படிங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல கிரகங்கள் இயக்கிறதே இந்த நட்சத்திரம் தான். அப்ப இந்த நட்சத்திரத்தோட பொருளை நம்ம அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய பிரபஞ்ச நட்சத்திரத்தோட பொருளை ஃபேவரா இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டே வரும் பொழுது உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அன்னைக்கு நாள் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா சூப்பரா இருக்கும். சரிங்களா? அப்போ இன்றைய நாள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துடைய பொருளை தவிர்க்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பரணி, ரோஹிணி, திருவாதிரை, ஆயில்யம், பூரம், உத்திரம், அஸ்தம், விஷாகம், கேட்டை, பூராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், ரேவதி. மறுபடியும் ஒருவர் சொல்றேன். பரணி, ரோஹிணி, திருவாதிரை, ஆயில்யம், பூரம், உத்திரம், அஸ்தம், விஷாகம், கேட்டை, பூராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், ரேவதி. இந்த நட்சத்திரக்காரங்க இப்ப திருவாதிரை நட்சத்திரத்தோட பொருளாகிய வாழைப்பழம், பொரி, களி, கூழ், இது சாப்பிடக்கூடிய விஷயம். மலர்கள் எடுத்துட்டீங்கன்னா வில்வப்பூ. அப்ப விலங்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆண் நாய். செங்கருங்காலி மரம், மரத்துல செங்கருங்காலி மரம். தேவதை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சிவபெருமான். அப்ப இந்த நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பொருளை நீங்க தானமா கொடுக்கணும். மற்றவங்களுக்கு தானமா கொடுக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் நீங்க எடுத்துக்க கூடாது. ஜென்ரலாவே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான இந்த பொருள் லைஃப்ல உங்களுக்கு எப்பவுமே செட் ஆகாது. அப்ப ஒரு விஷயம் என்னன்னா, உங்களால தவிர்க்க முடியல அப்படின்னா அந்த திருவாதிரை நட்சத்திரம் போகக்கூடிய அன்றைய நாளாவது இந்த பொருளை நீங்க தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அப்ப அன்றைய நாள் பிரபஞ்சத்தில் ஓடக்கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட பொருளாகிய வாழைப்பழம், பொரி, களி, கூழ், இந்த ஐட்டத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க தானமா கொடுக்கலாம். சரிங்களா? அப்படி செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு அன்றைய நாள் சிறப்பான பலனா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்ப இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? யூஸ் பண்ணிட்டு நம்ம அஸ்ட்ரோ பிரபஞ்சம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த நம்ம பதிவு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப இந்த விஷயத்த நீங்க ஷேர் செய்ய செய்ய உங்களுக்கு அதிக பேர் பார்த்து நல்ல ஒரு பயனுள்ள தகவலை அவங்களும் அனுபவிச்சுக்குவாங்க. சரிங்களா? அப்போ இன்றைய நிகழ்வுல சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்க மறக்காம செய்யுங்க. சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். விழுந்தால் விதையாய் விழுவோம், எழுந்தால் மரமாய் எழுவோம்.